இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, குழந்தைகளே, நண்பர்களே, உறவினர்களே, பெரியோர்களே, இளையோரே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். அன்பு தெய்வமே, இந்த நாளை நீர் ஆசீர்வதிக்கும் போது உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இவர்கள் தொடங்கவிருக்கின்ற இந்த நாளை ஆசீர்வதித்து உமக்குரியதாக மாற்றித்தாரும். உம்முடைய அருள்கரம் இந்த பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஆசீர்வதியும். இந்த நாளில் வருகின்ற நன்மைகளை இந்த பிள்ளைகளுக்கு தந்து இவர்களுடைய குடும்பங்களையும் ஆண்டவரே இவர்களுடைய உற்றார் உறவினர்களையும் ஆசீர்வதித்து நன்மைகளால் நிரப்பும். ஆமேன். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை எரேமியா புத்தகம் 31 அதிகாரம் 6-8 இறை வார்த்தைகள். ஒரு நாள் வரும், அப்பொழுது எப்ராயிம் மலையில் எழுந்திருங்கள், நாம் சீயோனுக்கு போவோம், நம் கடவுளாகிய ஆண்டவரிடம் செல்வோம் என்று காவலர் அழைப்பு விடுப்பர். தூங்குகின்றவர்களே எழுந்திருங்கள், முடங்கி போயிருப்போரே எழுந்திருங்கள், உடலில் ஊனம் உள்ளவர்களே எழுந்திருங்கள், இப்பொழுது கண்ணீரோடு இருப்போரே எழுந்திருங்கள், சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எழுந்திருங்கள், நாம் கடவுளின் மலையாகிய சீயோனுக்கு செல்வோம், கடவுளிடம் செல்வோம். மகிழ்ச்சியும் அமைதியும் அன்பும் விடுதலையும் கடவுளிடமே உள்ளது. இன்று இறை வார்த்தையை கேட்க கடவுளிடம் செல்வோம். அந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும். அந்த வார்த்தை உங்களுக்கு அமைதி, அன்பு, விடுதலை இவற்றை அருளும். கடவுளின் ஆலயத்துக்கு செல்வோம் என்று அழைத்த போது நான் மகிழ்ச்சியாய் இருந்தேன் என்று இறை வார்த்தை கூறுகிறது. ஆக ஆண்டவரின் ஆலயம் அற்புதத்தின் உறைவிடம், ஆறுதலின் உறைவிடம். எனவே அங்கு செல்வோம் என்று அந்த இறை வார்த்தை மகிழ்ச்சியை தருகின்றது. அடுத்த இறைவார்த்தையை நாம் வாசித்தோம் என்றால், இதோ வடக்கு நாட்டிலிருந்து அவர்களை நான் அழைத்து வருவேன், மண்ணுலகின் கடை எல்லைகளில் நின்று அவர்களை கூட்டி சேர்ப்பேன், அவர்களுள் பார்வையற்றோரும் கால் ஊனமுற்றோரும் கருவுற்றோரும் பேறுகால பெண்டிரும் அடங்குவர், பெருங்கூட்டமாய் அவர்கள் இங்கு திரும்பி வருவர் என்று இறைவார்த்தை சொல்லுகின்றது. அன்புமிக்க சகோதரமே, கடவுளுடைய இலக்கு மக்கள் யார்? பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், காது கேளாதோர், முடவர், ஒடுக்கப்பட்டோர், ஓரங்கட்டப்பட்டோர், செயலிழந்தோர், இவர்களே கடவுளின் இலக்கு மக்கள். குருடர்கள் பார்க்கின்றனர், முடவர்கள் நடக்கின்றனர், செவிடர்கள் கேட்கின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி சொல்லப்படுகிறது என்பதை இயேசுவே நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆக கடவுளின் பார்வையில் விலை மதிப்புள்ளவர் யார் என்ற கேள்வி கேட்கும் போது, மனிதர்களால் விலை மதிப்பில்லை என்று ஒதுக்கப்பட்டவர்கள் கடவுளின் பார்வையில் மேன்மை மிக்கவர்கள், மனிதரின் பார்வையில் மதிப்பிழந்தவர்கள் கடவுளின் பார்வையில் மதிப்பு மிக்கவர்கள். எனவே சகோதரமே, ஊனம் ஒரு தடையல்ல, துன்பம் ஒரு தடையல்ல, வாழ்வின் ஏமாற்றம் ஒரு தடையல்ல. கடவுள் உன்னை உயர்த்துவார். கடவுளின் பார்வையில் நீ விலை மதிப்புள்ளவன் ஆவாய். இன்று இந்த இறை வார்த்தையை நாம் மனதார நம்புவோமா, ஏற்றுக்கொள்வோமா? ஆண்டவரே, இந்த இறை வார்த்தையின் ஆற்றல் என்னில் இருக்கட்டும். ஊனம் ஒரு தடையல்ல, உடலில் இருக்கின்ற துன்பங்கள் ஒரு தடையல்ல, அனைத்தும் கடவுளுடைய மகிமைக்கே என்பதை உணர்ந்து ஆண்டவர் இந்த நாளில் செயல்பட இந்த இறை வார்த்தையின் ஆற்றல் நமக்கு கிடைக்க ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.